நம்ம முதல்வரை போட்டு உங்கள் குழந்தையினுடைய எதிர்காலத்தை எல்லா இதுக்கும் அரசு தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருக்காங்க. இது வந்து வரவேற்க தகுந்தது, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ அந்த குழந்தைங்களோட எதிர்காலமோ அந்த அவங்களோட வாழ்க்கையும் உங்களோட அக்கறை தானே, அதை தான் நம்ம ஒரு ஒரு சிரித்த முகத்தோடு தான் கேட்குறோம். ஆனால் அவங்க தான் வந்து எதிர்நிலையில் நம்ம மாற்றி விட்டுறாங்க. இந்த ஒரு 10 நாள் போகிற இடத்துல ஒரு நாள் போனேன் நான். ஒரு நாள் போயிட்டு வந்தாக்கா சமூக ஊடகத்தில் என்னென்ன போட்டு அடிப்பாங்க. நம்ம என்ன பேசுகிறன்றதே கவனிக்க மாட்டாங்க. அப்போ என்ன, நம்ம சண்டை போடல, 4 வருஷமாக நம்ம சண்டை போட்டுன்னு இருந்தோம், வரவேற்கிறோம் எல்லாத்தையும். ஆனால் ஒரு விஷயம் எப்படி இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்களே ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, இப்போ அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணணும், விவாதிக்கணும். ஒரு ஒரு ஓப்பனாக வந்து விவாதிக்கணும். பாரு, நிலைமை இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், நம்ம சக்திக்கு உட்பட்டதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தணும். நீ உன்னையார் கூப்பிட்டது, நீ எல்லாம் யார், நீ எல்லாம் எனிமி, நீ எல்லாம் வந்து தீவிரவாதின்ற மாதிரி ஆகிட்டா எதிர் நிலையில் போயிடுறதால பிரயோஜனம் கிடையாது.